ஃபேமிலிஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் தான் எடுக்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகுது. நம்ம ஏற்கனவே போன வீக்லேயே ஏதோ சம்திங் ஒரு நாள் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த டயத்துக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம். சரிங்களா? ஈவினிங் ரொட்டீனில் எப்படி இருக்குன்னு இப்படி தான் நம்ம வீடு கிடக்கு. எஸ், காலையில் என்ன தான் சுத்தபத்தமாக நம்ம எடுத்து கொடுத்து பண்ணினாலுமே இப்படி தான் கிடக்கும். அங்கே ஒரு ஆள் தூங்குறாங்க. தள்ளிக்கோ. ஏன் இப்படி என்ன அப்படி தள்ளு? அங்கே ஒரு ஆள் காலேஜ்லேருந்து வந்தோடனே ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஆள் காலையிலேருந்து ஃப்ளாட்டு. இவரெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்குலாம் தெரில. ஸோ அதனால் வந்து அவங்க தூங்குறாங்க. இப்போ நம்ம போய் டீ போடலாம். வாங்க கிச்சன் போகலாம். டீக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சரியாம்மா? கேட்குறேன் சரியான்னு. இப்போ நம்ம கிச்சன் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம வந்து ரக்ஷு காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வர போனோம் இல்லைங்களா? அப்போவே பார்த்தீங்கன்னா நேற்று ரக்ஷு வந்து NPTEL எக்ஸாம் எழுத போனாங்க. நேற்று எந்த நான்வெஜ்ஜும் செய்யலை. நம்ம இந்த வீக்லேயே நம்ம நான்வெஜ்ஜே செய்யலை. போன வாரத்தில் ஏதோ செஞ்சோன்னு நினைக்கிறேன். போன வாரத்தில் செஞ்சது தான். இடையில நம்ம நான்வெஜ்ஜே செய்யலை. இப்போ ஒரு வாரம் 10 நாள் பக்கமாக ஆயிடுச்சு நான்வெஜ் செஞ்சு. இன்னைக்கு நான் வந்து நேற்று செய்யலான் இருந்தேன். அப்புறம் அவனுக்கு எக்ஸாம் இருந்தனால சரி இன்னைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் எக்ஸாம் நாளைக்கு தான் பார்ப்பாங்க. நாளைக்கு தான் 12th லாஸ்ட் எக்ஸாம் எழுதுற எல்லா தங்கத்துக்கும் அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். அதாவது ஆல் தி பெஸ்ட் தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்பீங்க. 12th எக்ஸாம், அதாவது 12th லைஃபே முடியுது. இந்த ஒரு எக்ஸாமோட 12th லைஃப். இனி நாங்கள் பப்ளிக்கே எழுத மாட்டோம். சத்தியமாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் ஃபர்ஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் இனி எழுதவே மாட்டோம். ஒரு எக்ஸாமுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் தாங்க. எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டாங்க. 12th அவ்வளோதான். ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் வர போகிறீங்க. ஸ்கூல் லைஃப் ஒரு மாதிரி இருந்திருக்கும், காலேஜ் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து நீட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கான பாதைகளை தேடி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கானதை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு மேலே பேசணுன்னா உங்களுக்கே கடுப்பாயிடும். அப்புறம் ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் பேசுகிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில். எனக்கு அப்போல்லாம் இல்லை. நான் என்னோடய ரியாலிட்டியே அப்படி தான். நான் இப்படி தான் ட்ரெஸ்ஸிங்ஸ், இப்படி தான் நான் பேசுவேன். கோவம் வந்தால் கத்திடுவேன், அன்பு வந்தால் கொட்டிடுவேன். இதுதான் என்னோடய கேரக்டரு. எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்க 5 விரல் ஒரே மாதிரி இல்லையா? நம்ம ஏற்றுக்கிறோம்ல. நம்ம உடம்புல இருக்க அந்த விரல்களே நம்ம வந்து ஏற்றுக்கிறோங்கிற போது மற்ற மனுஷர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. இங்கே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து கொஞ்ச நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறமா நம்ம சிக்கன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்ததாம்மா அவன் புள்ளியும் குடிக்கல, யாரும் குடிக்கல. என்னன்னு பார்க்காதீங்க, பால் கிஷமாக இப்படி தான் எடுப்போம் எங்கள் வீட்டில். தயிர் காக்காக வாங்கிட்டு வந்தேன். தயிரா? பால் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து பாலை காய்ச்சிட்டு டீ போடலாம். இப்படி தான் நமக்கு இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. கத்திரிக்காய் எடுத்துட்டு இங்கே தான் இல்லையா? ஒருத்தர் நீ கிச்சன் கொண்டேன்னு கத்திட்டு இருக்கிறாருமா. கத்த மட்டும் தான் செய்வார், எந்திச்சு வர மாட்டேன். ஏன்னா சோம்பேறி. சவுண்ட் கேட்குதா? அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் என்ன பிராண்டு பால் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் எனக்கு பசும்பால் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிருந்தாங்க, இல்லைன்னா பேக்கெட் பால். இப்போதைக்கு எனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். எதுக்குதான் இப்படி கத்துதோ? சவுண்டு கேட்குதாம்மா உனக்கு? அனத்திக்கிட்டே கத்துறான். நீ என்னதான் வேணும் உனக்கு? எதுக்கு அனத்துற? வா 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 வா, நீ தங்கப்பட்டு என் வயிறப்பட்டு தெரிஞ்சிருச்சா? போங்க. நான் உட்காந்துட்டாமா, நீ பண்றத வேடிக்கை பார்க்கலாமா? என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அவனை ஐயோ, அவன் ஆள் பார்த்தனே என்ன நினைப்பான்? நேற்று வேற புள்ள பூச்சி பிடிச்சிருந்தா. உனக்கு வாயில கொடுத்தா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி இருக்கில்ல நீ.
ஸோ அதனால உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் சொல்லு, அம்மா ட்ரெஸ் வாங்கி தரேன். எஸ் அம்மா, இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும். என்ன கலரில் வேணும் உனக்கு? வேண்டாம்மா. ஏன் பட்டு என்ன கலரில் ட்ரெஸ் வேணும் உனக்கு? ட்ரெஸ்ஸு பார்த்துட்டேன் மீஷோவில், நல்லா இருக்குது. பட்டு பாவாடி இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? பட்டு பாவாடையா மாடர்ன் ட்ரெஸ்ஸா? ஜம்பிங்லாம் வேண்டாம். பட்டு பாவாடையா மாடர்ன் ட்ரெஸ்ஸா? இங்கே போடுறாடி பட்டு பாவாடையா மாடர்ன் ட்ரெஸ்ஸா? வளைகாப்புக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். பட்டு பாவாடையா இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸான்னு? இப்படிதான் அனுத்துவாரு. பொம்பளையா மாசமா இருக்கு பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற. அவரா குதிச்சுக்குவாரு. இங்க பாரு இப்ப எடுத்துருச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லு அம்மா, பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. பால் பொங்கிடுச்சுல, பொங்கலோ பொங்கல் சொல்லு. பார்த்துட்டே இருந்துட்டு செய்ய மாட்டேன். நீ அங்கே இங்கே துடைக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக அது பொங்கி மேலே வரும்போது தான் நான் பொங்குச்சி அப்படின்ட்டேன். பொங்கி போச்சு. பட்டு வந்து பால் குடிப்பா. பால் அடுத்து டீ. அது பொங்கி வந்துச்சு. இதான் பொங்குச்சு. இது தயிருக்காம கூட சாப்பிட்றாரு. பூனையால் வரதுனாச்சான்னு தெரியல. இந்த டீ குட்டி தரேன். விட அவனை சாப்பிட்ருவான். இந்த இதெல்லாம் அவர் சாப்பிட்டு மிச்சர் தான். பேக்கெட்லேருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏமா இப்போதான் அவருக்கு ஆகுது. ஏதாச்சும் வேணா அவரு எடுத்துக்கிறாரு, கேட்கறது கூட இல்லை. ஆமா, ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இடம் தான் ஏற முடியாம இருக்கிறாரு. அதையும் ஏற பழகிட்டாருன்னா அப்புறம் ஒன்றும் எங்கேயும் கேட்க முடியாது. அதையும் குடிச்சாலும் குடிப்பாமா? அவன் குடிப்பான். வயிற்றுல புள்ளிய வச்சிருக்க, எதை திங்கணும்? ஐயோ அது எறும்பு நக்கிட்டான், அதனாலதான். கம்முன்னு இருடா, வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொல்லி கண்ணு போட்டு போயிருக்காரு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் கோயம்புத்தூர் தான் குட்டி போட்டேன், எனக்கு ஒன்று தரீங்களா அப்படின்னு. இப்போ நானே தான் வளர்க்க போகிறேன். ஏன் வாலில் போகிற கருப்பாக இருக்கு? இது கடைசியில் போய் விளையாண்டுட்டு வந்துருக்குது. அது முடி இத்தனை நாளாக நம்ம பார்க்காது, இன்னைக்கு தான் தெரியுது என் கண்ணுக்கு. இத்தனை நாளாக நீ பூனை நீ இது வாழை பார்த்த. சரி டீ குடிங்க. நமக்கு மிச்சர் சைட் டிஷ் தான், நமக்கு மெயின் டிஷ் நமக்கு இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அவ்வளோதான், இதில் மொட்டு வச்சு ஓஞ்சிருச்சு. நறுக்குனா தான் திரும்ப அது வந்து துளுர்த்து வரும். இதை மட்டும் கட் பண்ணி விடலாம்ல? இதில் வந்து எல்லா பூவும் நான் தான் வச்சேன். இனி வரப்பாதான் வந்து வச்சேன். நல்லா தெரியுமா பூவு? நல்லா இருக்குதானே வாங்கணும். இருவாச்சி முக்கு வச்சிருச்சு. வெட்டி விட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா ஊசி மணி முக்கு வச்சிருக்கு, நிறைய அரும்பு வச்சிருக்கு. என்ன பூ சாப்பிட போறியாடா? ஆமாம் அம்மா, உனக்கு பூ வேணுமா? கொடுத்து மொட்டையாக்கிட்ட. மல்லிகைப்பூ அப்படி தான் கண்ணு, 10 நாளில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக குறுக்கு வந்துடும். ரோஸ் செடி வெட்டி விட்டு பின்னாலே துளிர்த்து இதில் மொட்டு வந்துருக்கு பார்த்தியா? இதில் ஒன்று வரும். இதுலேயும் ஒன்று இருக்குது போல். இதுலேயும் ஒன்று வர மாட்டேன். தெரில, பார்க்கலாம். வெட்டி விட்டு பின்னாடி இதிலெல்லாம் வருது. இதுதான் ரோஸ் செடியோட வேலையே. பாரு மொக்கு கொஞ்சம். இந்த அப்படியே நட்டு வச்சுருவா தானே? போது, அதையும் கட் பண்ணுற. ஒன்றுமே வரலன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? தேவையில்லாம சத்தெல்லாம் அதுக்கு தான் போகுது.
கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக வராது. இது இந்த ஒரு பூ வெடிச்ச பின்னாடி வெட்டி விட்டுட்டு. ஆனால் இதுதாங்க என்னடா ஒரே ஒரு பூ வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். துளிர்த்து வர்றதை பார்த்துட்டு சரி பூ வரும் போலன்னு நினச்சேன். வந்தாலும் சரி செத்தாலும் சரி. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்க. நானும் இருக்கிறேங்கிற பேருக்கு இருந்துக்கிட்டு ஏமா மொத்தம் வெட்டிட்ட? சும்மா அது இருந்து என்னத்தாங்க சாதிக்க போகுது? அதுக்குன்னு அது திரும்பி நட்டு வைக்கலையா? இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஒரே ஒரு முக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பூ பூத்துச்சு. இதில் நீங்கள் ஏன் கொத்தமல்லி வைக்கல, வெறும் புதினா மட்டும் வச்சுட்டீங்க? இருவாச்சு நாளைக்கு பொறிச்சுக்கலாம். அவனுக்கு நீ ஏதோ தரையாம வந்து என்னடா உனக்கு தரட்டும் நான் இட்லி பூ என்னமா ஆச்சு? அது ஏன்னா உன் கண்ணுக்கு என்ன விதா தெரியுதா? ஜாதி மல்லி பூ வரல. ஜாதி மல்லியில வேறலாம் தெரியுது. மண்ணு போடணும் ஜாதி மல்லி வேற தெரியுது. அம்மா அது நட்டு வைக்கலையாம்மா? மேலே கட் பண்ணி வச்சிருக்கல அது? இதில் மண் இல்லை. என்ன பண்ணுற? சமைக்கிறதுக்கு வெங்காயம் எடுக்கிறேன். அதான் மாடியிலேருந்து வந்தோம் நாங்கள். இருட்டு கட்டிடுச்சு, அதனால வீடியோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான் செய்யணும். இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சிடலாம். சிக்கனை கழுவிடலாம். முட்டை வேணாம் மேம். சரி ஓகே. ஏன்னா சிக்கன் கிரேவியும் இருக்குது, பிரியாணி இருக்குல்ல, முட்டை வேணாம். எப்படியும் நானும் பாப்பாவும் லாஸ்ட்டாக தான் சாப்பிட்றோம். பாப்பா உனக்கு முட்டை வேணுமா? உனக்கு வேணுமா முட்டை? எல்லாமே எங்கள் அம்மா எடுத்து வைக்கிறாங்க. நான் இப்படி வந்து இதை எடுத்து சாப்பிடுவேன். சிக்கன் பண்ணிட்டோம்னா நான் கிரேவி வந்து க்ரீன் சில்லி மாதிரி க்ரீன் கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடுவேன். நம்ம வந்து வெங்காயம் தான் வெட்டிட்டோம். இன்றைக்கி எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். எதுவுமே வெட்டி போடல, வெங்காயம் மட்டும்தான் வெட்டி போடுறேன். புதினா கொத்தமல்லி கூட முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டேன். லைட்டாக லாஸ்ட் டைமில் மட்டும் லைட்டாக போட்டு எடுத்துக்கலான்ட்டு. இப்போ வந்து சோம்பேறி சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி உடம்பு. இதில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக காரத்துக்கு வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு வெங்காயம் எப்படி வெட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு. இப்போ சிக்கன் அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளார போட்டுக்க போகிறேன். கண்டிப்பாக இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த உப்பு காரம் எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, நம்ம டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்னென்னா சிக்கனா மட்டனா எப்போ எது செஞ்சாலும் கிச்சனுக்குள்ளே செய்யறதுக்குன்னு எடுத்துட்டுனா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் போகணும்னு நினைப்பேன். ஏன்னா அது கிச்சனில் வச்சுக்கிட்டு அது நாரிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அது வேலையை செஞ்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிடணும். இப்போ கிச்சன் இப்படி இருக்குன்னா அடுத்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும். பீஸ் எல்லாம் பெருசு பெருசாக. ஆமாம், எதுவுமே என் டைம் சரியில்லை. எப்போ இருக்கிறாங்க இல்லை ஆறாருலாம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா இதிலே உப்பு காரம் எல்லாமே எந்த வேஸ்டேஜும் எடுத்து போட தேவை. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி வேக வச்சா போதும். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நான் எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு தட்டு போட்டு நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும். நான் ஆயில் ஊற்றி கலந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பாப்பா இன்னைக்கு அம்மா கொத்தமல்லி புதினா கூட அரைச்சி போட்டுருதான், எடுத்து போகிற வேலை மிச்சம். செய்ய போகிறோம். தானே நீ இப்போ ஏதாவது சொன்னா சொல்லு. சரி விடுங்க விடுங்க விடுங்க.
குக்கரில் தான் செய்யக்கூடாது, எதுலேயும் செய்யலை. குக்கரில் வந்து அடி பிடிக்காமல் செய்யறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ரெசிபியாகவும் வரும், விலாகாகவும் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ரெசிபியாக கேட்டனால. சீரக சம்பாவில் செய்யல, பாசுமதி தான் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் போல் நம்ம அரிசி எடுத்துட்டோம். எல்லா பூச்சி என்ன பண்ணுறீங்க? நான் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன், அக்கா அரிசி கழுவிட்டு இருக்கேன். கழுவு எண்ணெய் வேறு தீர்ந்துச்சு, ஒரு இருக்கு. மரத்துலேருந்து எண்ணெய் ஊற்றுது, மரம் வேர்லேருந்து எண்ணெய் ஊற்றுது. சோம்பேறி சிக்கனை செய்யும்போது சிக்கன் சாஃப்டாக இருக்கும், தெரியுமா? அதையாவது உணர்ந்து இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சில்ல. தெரிஞ்சில்லையா? எனக்கு தெரியலன்றதே எனக்கு தெரிஞ்சில்லைன்னு. பட்டு கோச்சிட்டு போயிட்டான் சிக்கன். குக்கரில் தான் இன்னைக்கு. இனி இந்த வாட்டர் பாட்டில் அடுத்த வருஷம் பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு. என் வாட்டர் பாட்டில் கழுவணும். அதானடா நான் அந்த இடத்துல அந்த இதெல்லாம் வச்சிருந்த போதே சொன்னேன், இங்கே வச்சா எண்ணெய் பிசுக்கு வருதுன்னு. என் வாட்டர் பாட்டில் அது தெரிஞ்சு நீங்கள் எங்கே வச்சிங்க? நான் வச்சேனா? நான் வைக்கவே இல்லை. நான் நைட்டு தூங்க யாரே இதில் சொட்டு போகிறதையே காட்டிகிட்டு இருப்ப. ஆமாம். வந்து எண்ணெய் வந்து ஒரு 50 கிராமுக்கு மேலே ஊற்றிக்கலாம். எம்எல். சரி எம்எல். இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றவே இல்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதிகமாக ஊற்றல, ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும். தண்ணி வேணும். எனக்கு சாக்லேட் வேணும். நான் வந்து கொஞ்சம் போல் நெய் சேர்த்திக்குவேன், நெய் தீர்ந்து போச்சு வேறு. அதனால எனக்கு என்ன அதிகம். நானும் காய்ச்சல் அப்படியே எடுத்து வச்சிட்டேன், இந்த வாரம் தான் விளக்கு போடல, அதனால காய்ச்சல. பார்த்துக்கோக்கா. என்ன பார்த்துக்க? அது எங்களுக்குள்ள வந்து ஒரு 3 ஏலக்காய் எண்ணெய் சூடாக முன்னாடியே போட்டுட்ருக்கேன். இன்னைக்கெல்லாம் கடமை சமையல் தான். கிராம்பு ஒரு 5 இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் என் கையில் கடிச்சாலும் அவ்வளோதான் தெரியுமா. நம்ம வாயில் எப்போ பட்டை வந்து ஒரு 2 மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா நான் பட்டை பொடி பண்ணி வச்சது இருக்குது. கீழே கொஞ்சம் அக்கா இங்க வா. ஸ்டார் பூ வந்து குட்டி குட்டியாக 2 சேர்த்துக்கலாம். அதை நீ போட்டு பாரு, போட்டு காமியா என்கிட்ட. கொஞ்சம் போல ரோஸ் இதழ். ஒரு பக்கம் தானே போட முடியும். கொஞ்சம் இங்க வா, நான் போட்டு விடுறேன். ஐயா இங்க வா. 2 பிரிஞ்சில் ப்ளீஸ் இங்க வா, நான் போட்டு விடுறேன். இவங்களை வந்து நல்லா எண்ணெய்க்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நான் ரெக்கார்டே பண்ண, நீ பாடி பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும், நீ ரெக்கார்ட் பண்ணாம போனே கீழே வச்சிட்டு இருக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். கல்யாணத்து அன்னைக்கு அக்கா ஆஃப்லைன் கட்டி செய்து போட்டுருந்தானே. நான் நல்லா இருக்கு சொல்கிறேன், அப்புறம் கேட்காம வந்து பார்க்குறேன். அம்மா அம்மா உன் புள்ளிய பாரு, எனக்கு குத்தி எடுக்குது. ஐயோ ஒட்டி போட்டா குத்ததான் செய்வோம், தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நம்மளெல்லாம் பொண்ணா மாற சொல்லி கேட்காதீங்கப்பா. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, வந்துட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் உள்ளார வந்து
போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளார போட்டு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இதை வந்து உள்ளார போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே போட்டோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி நான் வந்து 3 தான் போட்டுருக்கேன். தயிர் ஊற்றிக்கலாம். கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் கம்மியாக தானே போட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் போல் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. இந்த மசாலா வந்து நானே வீட்டில் அரைக்கணும். கொஞ்சம் எல்லாம் அமௌண்ட் இஷ்யூ இருக்கனால இப்போ பண்ண முடியல. நம்ம இதை வந்து ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. நான் என்கிட்ட ஃபுட் கலரே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி அரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்க்கும் போதே நமக்கு கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் நேரில் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. இருக்க லெக் பீஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் நல்லா இந்த மசாலாவோட வெந்து வரட்டும். அப்போ தான் நல்லா எப்படி சொல்கிறது, சிக்கன் குள்ளார வந்து நல்லா மசாலா உள்ளே போகும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி. உனக்கு இருந்த ஒரு கவலையும் போயிடுச்சு. பட்டு பையன் அந்த இதை சாப்பிட்டான். இப்போ பிடிச்சிட்டாரு. சோறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதே பிடிச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனு கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஆயிலும் பிரிஞ்சு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் அடியில் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திப்பேன். நான் ஆல்ரெடி அரைச்சேன் இல்லைங்களா, அதுலேயே மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை வச்சுருக்கேன். மிக்ஸி கழுவினா உப்பு தண்ணியில் நட தண்ணியில் கழுவி ஏமா யாரோ அரைச்சி போடுறேன். நாங்கள் என்னத்தை கொத்தமல்லி கொஞ்சம் சும்மா லைட்டாக மேலே தூவுறதுக்கு. அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி உள்ளே சேர்த்திக்கலாம். அடுப்புக்கு வந்து நம்ம வேறு வச்சுக்கலாம். மசாலா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம வந்துட்டு சோம்பேறி சிக்கன் வச்சோம் இல்லையா, அவன் என்ன கண்டிஷனில் இருக்கா பாருங்கள். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. அது ஈரலா? நான் தான் அக்காவுக்காக ஒரு ஈரல் வாங்கிக்கணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரம் நான் செக் பண்ணவே இல்லை சொல்ல போனேன். அப்படியே மல்லி இலை போட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். சுட சுட சூப்பரான என்னது சோம்பேறி சிக்கன். சோம்பேறி சிக்கன் நமக்கு ரெடி. சோம்பேறி சிக்கன், அந்த சோம்பேறி க்ரீன் சிக்கன். லைட்டாக பெப்பர் பொடி போட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் வீட்டில் ஊழ மூக்காக இருக்குது. வேகுது. இதை சாப்பிடுமா என்ன நிலமையில வேக போடுறோமோ தெரில. முன்னாடி எடுத்துக்கிட்டேன் ஒரு 1/2 ஸ்பூன் போல். நான் வந்து பெப்பர் எப்போவுமே வந்து அரைச்சி வச்சுருப்பேன். சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு அப்படியே பரட்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். கிரேவி எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட கிரேவி எல்லாம் ஊறி நல்லா செம்மையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு முறை எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த சிக்கன். அவ்வளோதான், நமக்கு சிக்கன் ரெடி. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொண்ணாப்பில் மூடி வச்சிடலாம். இவன் கொதிக்கிறான். இவன் கொதிக்கிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சரி, நமக்கு நல்லா கொதி வந்துச்சு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 50-60% வெந்திருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி உள்ள சேர்த்துக்குவோம். அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு இவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மூடி எதுவும் போட வேண்டாம். கொதிக்கிட்டும் மறுபடியும். எதுக்குன்னு கேட்டீங்கள, சாயங்காலம் பால் பொங்கி ஊற்றிருச்சா தெரியுதா? என்னதான் நான் நார் போட்டு தைச்சாலும் அது வரல. ஸோ இதை வச்சு இப்படி தேய்ச்சிட்டோன்னா
அம்மா இதை கண்டுபிடிச்சி அம்மா இப்போ அதுக்குதான் குட்டி என்ன சப்பா. ஆமாண்டா, இதுக்காக நாங்க ஹால்ல இருந்து வரேன். அதே சாமி. ஏன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுனா மிக்சிக்கு யூஸ் ஆகும், குக்கருக்கு யூஸ் ஆகும். பத்தியா அடி கழிச்சு வந்துருச்சா? வந்துருச்சு. டன். இதுக்காகதான் கூப்பிட்டேன். நான் என்னமா ஏதோ ஓடி வரேன். சரி ரைஸ் போடுறேன். வா வா. வந்து என்னோட பிரைன்க்கு மட்டும் யோசிக்க வேண்டிய விஷயம். எடுத்துக்கோங்க. நல்லா அப்படியே ஒரு 30% வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு. 20% குக் ஆகட்டும். 20%? குக்கர் வைக்கணும். 50% குக் ஆனதே போதும். அப்பா சரி டாட்டா. பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ கிண்டி விட்டாலே வந்து அடியில் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு ஆயிரும். இப்போ நமக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே போட்டு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா விருப்பம்தான். நம்ம ஏற்கனவே அரைச்சி போட்டோம், தேவைன்னா போட்டுக்கலாம். எங்கள் அம்மா எடுத்து போட போகிறாங்க. ஆமாம், கொஞ்சம் போல் மலைச்சரல் போல் அப்படியே தூவி விட்டு அப்படியே தூவி விட்டு குக்கர் விசில் போட்டு குக்கர் பற்ற வச்சு சோத்தை கொண்டு போய் டாலிக்கு போடலாம். அவன் சாப்பிடவே இல்லை. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாத குக்கரை சுட்டு பார்த்து இவன் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்மளை போட்டு எடுத்தேன். குக்கர் மூடியை கமுத்தி வச்சதுனால குக்கர் மூடி என்ன லட்சணத்தில் இருக்கு. விளக்குறதும் பிள்ளை தானே. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் வா. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு கல் சூடனோடனே தம் சிம்மில் போட்டுடலாம். போட்டுட்டு வா. நம்ம வந்து தம் எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா சுட சுட நல்லா பொலன்ட்டு நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி. பொலையா உதிரியா உதிரியா. ஆனியன் இல்லையா அதுக்கு? ஆனியன் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் இருக்கும். சரி நானும் பாப்பா சாப்பிட போகிறோம். சரி இது இப்படி சொல்லுமா. இப்படி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஷார்ட்ஸ் எடுத்தா